கௌதம் மதுமிதா சீரியல்ல இப்போ அட்டகாசமான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. பிசி இருந்து சுத்தமா போக மாட்டேது. பார்க்கறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேச வந்து மூடிட்டா இருக்கும். நம்ம கௌதம் மாட்டுக்கும் வந்து ஃபங்ஷனில் வந்து கலந்துக்கலான்னு இருக்காங்க. மதுமிதாவும் கரெக்டாக வந்துடுறாங்க. எல்லாரும் வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து மதுமிதாக்கா வந்து ஆசையா ஒரு புடவை வந்து வாங்கியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பொண்ணுக்கு நீங்கள் பொட்டு வச்சு விடணும். நாங்கள் வந்து ஒரு விசேஷமான ஒரு கோயிலுக்கு வந்து போயிட்டு வந்திருக்கோம். அந்த கோயிலில் வந்து இது மாதிரி கொடுத்தாங்க. நீங்கள் நெத்தியில் வச்சு விடுங்கன்னு சொன்னோன்னா, கௌதம் வந்து நெத்தியில் வந்து வச்சு விட்றாங்க. வேறு லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அதுக்கப்புறம் மல்லிகைப்பூ வந்து தலையில் வச்சு விடுங்கன்னு சொன்னோன்னே, அப்படியே வச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் கேக்க வந்து வெட்ட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து கேட்கும்போது, என்னடா என்னென்னமோ பிரச்சனை வரும்னு சொன்னேன்னு சொல்லி அபிஷேக் கிட்ட அவங்க மாமா வந்து கேட்குறாங்க. ஆட்டம் எடுத்தோனே சூடு பிடிக்குமா? கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்து சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அபிஷேக் வந்து லட்சுமணன்ட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரி கேக் வெட்டலான்னு இருக்கிறப்ப கரெக்ட்டா வந்து அந்த இடத்துல வந்து கிரண் வந்து கை தட்டிக்கிட்டே வந்து மாஸ் என்ட்ரி வந்து குடுக்குறாங்க அந்த இடத்துல. கிரண் வந்து மனசுல நெனச்சுக்கிட்டே வந்து வராங்க. ஆனா, அவங்க தான் அசிங்கப்பட்டு போறாங்க. கௌதம் கையால வந்து கன்னத்திலேயே வந்து பலார் பலார்ன்னு அடிக்க போறாங்க. எல்லா சதித்திட்டமும் தெரிஞ்சதுனால, கௌதம் வந்து அமைதியாவே நின்னுட்டு இருக்காங்க. "எவ்வளோ நேரத்துக்கு தான்டா நீ ஆட்டம் போடுற? நான் பார்க்குறேன்னு" சொல்லி கௌதம் வந்து மனசுல நெனச்சிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் மதுமிதா, "நான் தானே உனக்கு முதல்ல வந்து கேக் வந்து ஊட்டி விடணும்னு ஆசைப்பட்டேன். அதனால நான் தானே உனக்கு ஊட்டி விடணும்." அப்படின்னு சொல்லும்போது, எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. "என்னடா நெனச்சுக்கிட்டு இருக்க? என் ஹஸ்பண்ட் பக்கத்துல இருக்கும்போது என்னடா கேள்வி மேல கேள்வியா வந்து பேசிட்டு இருக்க? அவ்வளதான் சொல்லிட்டேன்." "என்ன மதுமிதா, இது எல்லாரும் இருக்க வேண்டிய நேரம். அப்படி இருக்கும்போது, எல்லா உண்மையும் வந்து இப்பயே வந்து போட்டு உடைச்சிரலாம். நீ எதுக்கும் கவலைப்படாத." அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்றாங்க. இத கேட்டோனே வந்து ரொம்பவே வந்து ஆச்சரியப்படுறாங்க அந்த இடத்துல. சுத்தி இருக்கிறவங்கலாம், "என்னப்பா இது? இவன் வந்து இஷ்டத்துக்கு வந்து பேசிக்கிட்டே இருக்கான்." அப்படின்னு சொல்லி அகிலாண்டேஸ்வரி பார்ட்டிலேருந்து எல்லாரும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. "மாப்ள, இவன் சொல்றதெல்லாம் எதுவும் நம்பாதீங்க. இவன் ஏதோ ஒரு சதி திட்டத்த போட்டு தான் வந்துட்டு இருக்கான்." அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கௌதம் கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. ராமகிருஷ்ணனும், அவங்க ஒய்ஃப் ரேணுகாவும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. "மாப்ள நம்பாதீங்க, நம்பாதீங்க." "என்னம்மா எல்லாரும் வந்து பொய் சொல்றாங்க. இது நம்ம காதல வந்து வெளிப்படுத்த வேண்டிய தருணம் வந்திருக்கு. யாரும் இந்த விஷயத்துல வந்து மறைக்காதீங்க. நானும் மதுமிதாவும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இந்த விஷயத்த எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சிருந்து, நான் வந்து அமைதியா இருக்கேன்னா, என்ன காரணம்?" அப்படின்னு சொல்றாங்க. "எல்லாம் கௌதம் மேல வச்சிருக்கிற மரியாதை தான். ஆனா, என்னைக்கு வந்து மதுமிதா மனசுல நான் தான் இருக்கேன்னு தெரிஞ்சுச்சு, எனக்காக அவ வேலை வாங்கி குடுத்தா, அது மட்டுமா? இப்ப கூட என்ன பார்க்கறதுக்காக தான் வந்திருந்தா." அப்படின்னு சொல்லும்போது, "என்னங்க போனீங்களான்னு?" சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல. மதுமிதா கிட்ட சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும். அப்பன்னு பார்த்து மதுமிதா எதுவும் சொல்லாம அமைதியா இருக்காங்க. ராமகிருஷ்ணன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, "எப்படி இருந்தாலும் என்னோட மனைவி வந்து கண்டிப்பா வந்து போயிருக்கவே மாட்டா. நீ சொல்றதெல்லாம் என்னால எப்புட்றா வந்து ஜீர்ணிக்க முடியும்?" அப்படின்னு நம்ம கௌதம் வந்து எதுவுமே தெரியாத மாரி நடிக்கிறாங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து அந்த வீடியோ ஆதாரத்த வந்து காட்டிர்றாங்க. நம்ப கிரண் வந்து காட்டுறாங்க. காட்டுனோனே வந்து, "பாருங்க, என் ஒய்ஃப் வந்து போமாட்டான்னு சொல்லி நீங்க நம்பிக்கையோட இருந்தீங்க. ஆனா, அந்த நம்பிக்கைய வந்து உடைச்சுட்டா. உண்மையிலேயே வந்து அவ என்னோட மனைவி. நாங்க 2 பேரும் தான் காதலிச்சுக்கிட்டு இருந்தோம். மாமா இவன் சொல்றத நம்பாதீங்கன்னு" சொல்லி ஜீவா வந்து அந்த இடத்துல வந்து ஆவேசமா பேசுறாங்க. "இவன் தான் தப்பானவன். இவன் எவ்வளவு பெரிய கெட்டவன்னு நான் வந்து சொல்றேன். எங்க அக்காவும் இவனும் ஒரு காலத்துல வந்து லவ் பண்ணாங்க. இது எல்லாமே உண்மை. அதெல்லாம் பழைய கதை. ஆனா இவன் உங்க கூட வந்து எங்க அக்காவுக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்குங்கிற விஷயத்த வந்து ஜீர்ணிக்க முடியாம தான், இது மாரி கேவலமா வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். என்னால இத நம்பவே முடியாது. இவன் ஏதோ ஒரு சதி திட்டம் போடுறான். மாப்பிள எதுவும் தப்பா நினச்சுக்காதீங்கன்னு" சொல்லி ஜீவாவும் ஒரு பக்கம் வந்து ராமகிருஷ்ணனும் வந்து எவ்வளவோ மல்லு கட்டி பார்க்குறாங்க. கௌதம் கிட்டேருந்து ஒரு வார்த்தையும் வரல. சகுந்தலா எல்லாருமே சுத்தி இருக்கிறவங்கலாம் அமைதியா இருக்காங்க. பரவாயில்லையே, கிரண் வந்து செம்மையா வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். இப்படியே நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா, கண்டிப்பா நம்ம ஜெயிச்சுருவோங்கிற மாரி தான் கேவலமா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. சகுந்தலா கேங்லேருந்து எல்லாரும். அப்பன்னு பார்த்து, "மாப்ள தயவு செஞ்சு நம்பாதீங்க. ஏதோ ஒரு காலத்தில எப்பயோ லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அத வந்து இவன் இந்த வருஷத்தில வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தெல்லாம் இப்போ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். தயவு செஞ்சு நம்பாதீங்க. உன் வாழ்க்கைய காப்பாத்தணும்னா நான் என்ன வேணாலும் பண்ணலாம்." அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ராமகிருஷ்ணன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இருப்பினும் வந்து கேட்குற மாரியே தெர்ல. நம்ம கௌதம்லேருந்து எல்லாரும், "எப்படிங்க நம்பாம இருக்க முடியும்? உடனே அந்த வீடியோ ஆதாரத்த எல்லார்ட்டயும் வந்து காட்டி முடிச்சோன்னு வந்து, என்னமோ சொன்னீங்க பர்த்டே ஃபங்ஷனுக்குலாம் வரமாட்டான் மதுமிதான்னு. பார்த்தீங்களா? இங்க பர்த்டே ஃபங்ஷன் இருக்கிறப்ப கரெக்ட்டா அங்க வந்திருக்கானா, என்ன அர்த்தம்? பார்த்தீங்களா?" அப்படின்னு சொல்லி மதுமிதா அங்க வந்தது, ஸ்டார்ட்டிங்கில நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து வீடியோ ஆதாரமா வந்து எடுத்திருக்காங்க போல இருக்கு. கிரண் அந்த இடத்துல. இத பார்த்தோன வந்து எல்லாரும் தப்பு தப்பா வந்து புரிஞ்சுக்கிறாங்க. என்ன சொல்றதுன்னே தெரியலையே! பார்ட்டிலேருந்து எல்லாரும் வந்து அமைதியா தான் நிக்கிறாங்க. உடனே வந்து கௌதம் வந்து கேட்குறாங்க, "நீங்க அந்த வீட்டுக்கு போனீங்களா? இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, "நாங்க போனோம் தான். உண்மதான்." அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அடுத்தது சொல்ல வரப்ப, "நிப்பாட்டுங்க. உங்க மேல நான் மிகப்பெரிய நம்பிக்கை வச்சிருந்தேன். பார்த்தீங்களா கௌதம், இத்தன நாளா உங்களையும் ஏமாத்திக்கிட்டு, எனக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கைய வந்து நானும் ஏமாத்திக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தேன். இது எல்லாம் வந்து பொய் தான். டேய் நீ தானடா எங்க அக்கா வேணான்னு சொல்லிட்டு, இது மாரிலாம் பண்ணேன்னு" சொல்லி கிரண் கிட்ட வந்து பேசுறாங்க ஜீவா. "நீ ஸ்ருதி வந்து அதிகமா பணம் வச்சிருக்கான்னு தெரிஞ்சோன தானடா, எங்க அக்கா வேணான்னு சொல்லிட்டு நீ அந்த பக்கம் போயிட்டு, அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்ட. எங்களுக்கு என்ன இதெல்லாம் தெரியாதா?" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து
ஜீவா வந்து ஆவேசமாக பேசுகிறாங்க. இவன் ஏதோ ஒரு ட்ராமா வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்கான். இவன் நம்ம எல்லாரையும் வந்து ஏமாற்றிட்டு இருக்கான் மாமா. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுங்கிற விஷயத்தெல்லாம் வந்து தெளிவாக கேட்டுட்டு ஒரு முடிவுக்கு வந்து வாங்க. நான் உங்கள் காலில் வேணாலும் விழுவுற மாப்பிள்ள. இவன் சொல்கிறதெல்லாம் எதுவும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி ராமகிருஷ்ணன் வந்து கௌதம் காலில் வந்து விழுவலான்னு போகிறாங்க. அப்பன்னு பார்த்து நம்ம மதுமிதா வந்து தடுக்கிறாங்க. அப்பா எனக்காக நீங்கள் யார் கால்லையும் விழுவ வேணாம்ப்பா. தயவு செஞ்சு கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க. நான் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கிறேன். இனிமேட் நம்ம இந்த இடத்துல வந்து இருக்க வேணாம். யார் என்ன சொன்னாலும் நம்ப போகிறதில்ல. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் எனக்கான மரியாதை வந்து இருக்கா இல்லையான்னு தெரியல. ஏன்னா யாருமே எனக்காக வந்து சப்போர்ட்டிவாக வந்து பேசவே இல்லை. அப்போனா இத்தனை நாளாக வந்து ஆதாரம் இருந்துச்சுன்னா நான் தப்பானவன்னு எல்லாரும் சொல்லுவாங்களா? எனக்கு எதுவும் புரியலையே. அவன் நம்மள எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கான். எனக்காக இந்த வீட்டில் யாரும் பேசல. வேணாம்ப்பா. அவங்களையும் வந்து சங்கடப்படுத்த வேணாம். நம்ம மாட்டுக்கு இங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து போகலான்னு பார்க்குறாங்க. மதுமிதா நிப்பாட்டுங்க. எனக்கு தெரிஞ்சே ஆகணும். எல்லா உண்மையும் தெரியாமல் நீங்கள் மாட்டும் போகிறேங்கிறீங்க. நீங்கள் அங்கே போனீங்களான்னு கேட்டால் இவன் வீடியோ ஆதாரத்தை காட்டுறான். நீங்கள் லவ் பண்ணீங்களான்னு கேட்டால் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து நீங்கள் 2 பேர் லவ் பண்ணீங்கன்னு எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நான் எதை நம்புறது எதை நம்பக்கூடாது? எனக்கு என் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் நீங்கள் மாட்டுக்கும் ஜஸ்ட் லைக் தட்டுன்னு இந்த வீட்டை விட்டு போகிறேங்கிறீங்க. நான் உங்களை இந்த வீட்டை விட்டெல்லாம் போகலாம் விடமாட்டேன். என்ன நினச்சிட்டு இருக்கீங்க மதுமிதா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம கௌதம், கிரண் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு நீ தான் சொல்லணும்னு என்ன சொல்கிறது இப்போ அப்படின்னு சொல்லி கிரண் ஒரு செகண்ட் வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. சரி நடந்த விஷயத்தெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா வந்து சொல்ல ஆரம்பிப்போம். அப்படி சொன்னால் மட்டும்தான் எனக்கு மதுமிதா கிடைக்கும். இவ்வளோ நேரம் போராடியாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் தான். இந்த கொஞ்ச நேரத்தில் வந்து கௌதமை வந்து ஏமாற்றிட்டா போதுங்கிற மாதிரி அந்த இடத்துல கிரண் வந்து கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. மதுமிதா எதுவும் சொல்லாமல் இருந்தீங்கன்னா என்ன அர்த்தங்கிற மாதிரி நம்ம கௌதம் ஒரு பக்கம் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. சுற்றி வந்து சகுந்தலா அபிஷேக்லாம் வந்து அவங்களுக்கு சாதகமாக நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் வந்து என்னம்மா உன் வாழ்க்கை இப்படியெல்லாம் நடக்குதேம்மா, இனிமேட்டு நம்ம என்னம்மா பண்ண போகிறோங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கௌதம் வந்து நிற்கிறாங்க. கிரண் நீயாவது வந்து சொல்லு, நான் சொல்லாமல் அமைதியாக நிற்கிறேன். அப்போனா உன் பக்கம் நியாயம் இருக்குல்ல? ஆமாம் சார் என் பக்கம் நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நிற்கிறாங்க. ஆமாம் சார் நடந்ததெல்லாம் உண்மைன்னு சொன்னோன்னே கௌதம்க்கு வந்துச்சு பாருங்க கன்னத்துலேயே வந்து பலார் பலார்னு அடிக்கிறாங்க. வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இந்த எபிசோட்.